ஹே காய்ஸ், இந்த 2025ல பார்த்தீங்கன்னா யமஹாவோட நியூ மாடல் 125cc நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லான்ச் பண்ண போகிறதா யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc பொறுத்த வரைக்கும் 1,30,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் யமஹாவோட எஃப்செட் மாடலுக்கு கீழே தான் பொசிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எஃப்செட்டை விட நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இந்த பைக்கில் இருக்கும். ஸோ என்ன மைலேஜ், என்ன ப்ரைஸ், எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்தியாவில் 125cc ஒரு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 125cc பொறுத்த வரைக்கும் நமக்கு குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய M/150யோட ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து 125cc இந்த M/125 வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. இந்த பைக் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது 1,30,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. 1,30,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படிங்கும்போது நம்ம 150cc எஃப்செட் மாடலே வாங்கிடலாமே, எதுக்காக 125 நான் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷன் அப்படின்னு சொல்லாங்க. 125cc இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு கான்ஃபிகரேஷனை எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஹார்ஸ் பவரும் 12.2 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்லையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லாட்டி 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் நம்ம எஃப்செட் மாடலில் போய்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ். இது குளோபல் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பைக் அப்படிங்கிறதுனால இந்தியாவில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் ஓரளவுக்கு நல்ல மைலேஜ் வந்து கிடைக்கும். 45லிருந்து உங்களுக்கு 52 km/h மைலேஜ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் இதோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 110-115 km/h வந்து தாராளமாக போக முடியும். பில்டு குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருங்க. இந்த பைக்கோட ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதே மாதிரி வெயிட் அப்படிங்கிறது உங்களுக்கு 135 kg தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட MT-15ஓட வெயிட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஸ்விட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா MT-ல இருக்கக்கூடிய அதே ஸ்விட்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ரேடியல் டயர்ஸ், வைடான ரேடியல் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க 17 இன்ச்சில். அண்ட் பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் தான் இருக்க போகுது. டாப் எண்ட் மாடலில் மேபி உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டுங்க, இதுதான் முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். 37 mmல கோல்டன் கலர் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் MT-15ல பார்க்குற அதே சஸ்பென்ஸ் செட்டை பார்த்தீங்கன்னா இந்த M/125ல வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இவ்வளோ கான்ஃபிகரேஷன் நமக்கு 1,30,000 ரூபா நம்ம சூப்பர் அப்படின்னு சொன்னாலும் இதோட இன்ஜின் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 125cc தான். அண்ட் இந்த சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து பெஸ்ட்டான சஸ்பென்ஷன் தாங்க. ரியரில் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் 37 mmல கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் LED ஹெட்லைட், LED டெயில் லைட், LED இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. இந்த LED ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா யூனிக்கான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க வித் டிஆர்எல்ஸோட. அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ் இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கிறதுனால நம்ம ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நார்மலான ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், அப்புறம் டைம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட அந்த பில்லியன் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஸோ கிட்டத்தட்ட MT-15ல இருக்கக்கூடிய அதே சீட் தான் இந்த பைக்கில் இருக்க போகுது. இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஸ்டெப் அப் சீட் தான் கொடுத்துருக்க போகிறாங்க. ஸ்பிட் சீட் தான் அவைலபிளாக இருக்க போகுது. நல்ல பில்டு குவாலிட்டி அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ், நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம இவ்வளோ விஷயங்களை நம்ம இதில் சொல்லலாம். அண்ட் இந்த 125cc பார்த்தீங்கன்னா இந்த இயரோட எண்டுக்குள்ளே இந்தியாவில் வந்து நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி உங்களுக்கு நேம் வேணா சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த கான்ஃபிகரேஷனில் யமஹாவோட ஒரு பெஸ்ட்டான பைக் நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 125cc லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125, அப்புறம் KTMோட 125cc மாடல்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு CB 125, இப்போ இருக்கக்கூடிய நிறைய 125cc பைக்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல காம்படிட்டராக இருக்கும். ஏன்னா டிசைனுக்கு டிசைனும் இருக்குது, நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்குது, அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் கொடுக்கறதுனால நிறைய பேர் இந்த பைக்கை வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம இந்த 125cc M/மாடலை நம்ம எதிர்பார்க்கலாம்.